அப்புறம் வேற அப்புறம் ஃப்ளோரல் டயக்ராம், ஃப்ளோரல் ஃபார்முலா மேம் படிச்சோம். எதுக்கான இன்ட்ரோ கொடுத்தேன் லாஸ்ட் முடிக்கிறதுக்கு முன்னாடி? டிஷ்யூ anatomy of flowering plants. ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ல நம்மளுக்கு ஆக்சுவலா 4 டாபிக், அதுல 2 டாபிக் எடிட் பண்ணி மீதி 2 டாபிக் முடிச்சு. கரெக்ட். என்னென்ன 2 டாபிக் நமக்கு இருக்கு? டிஷ்யூ சிஸ்டம், anatomy of monocot and dicot. monocot and dicot. வெரி குட். சரியா? சோ ஃபர்ஸ்ட் டிஷ்யூஸ எப்படி ரெண்டா பிரிக்கலாம்? Meristematic tissue, Permanent tissues. Meristem. What are the 3 types of meristem? apical meristem, Meristem. Very good. Apical, intercalary, Lateral meristem. இதுல எதெல்லாம் பிரைமரி, எது செகண்டரி? apical intercalary primary, lateral மட்டும் secondary. வெரி குட். லேட்டரல் மட்டும் செகண்டரி. சரியா? அது மட்டும் தான் டைகாட்ல இருக்கு. டைகாட்ல செகண்டரி இருக்கு. ஓகே குட். இப்ப பெர்மனன்ட் என்னன்னது? simple tissues, parenchyma, collenchyma, xylem phloem, parenchyma, collenchyma, sclerenchyma. எது இதுல டெட் அண்ட் ஃபுல்லா சப்போர்ட் மட்டும் தான்? xylem fiber மட்டும் டெட் மேம். sclerenchyma மத்த எல்லாமே லிவிங் செல் மேம். கரெக்ட். xylem fiber மொத்தமா டெட் இல்லப்பா. xylemலயும் xylem parenchyma, phloem parenchyma அது உயிர் இருக்கு. சரியா? ஓகே மேம். ஸ்க்லெரிட்ஸ், ஃபைபர்ஸ் அப்படி படிப்பல அதுதான் வந்து குட். பரவாயில்ல, நல்லா படிச்சு வச்சிருக்கீங்க. இப்ப நம்ம டிஷ்யூ சிஸ்டம் போறோம். ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? yes ma'am. yes ma'am. குட் குட். சோ டிஷ்யூ சிஸ்டம் 3 வகை சொன்னேன். என்னன்னது? epidermal tissue system, tissue system, vascular tissue system, ground tissue system. வெரி குட். சோ இந்த பிக்சரை நல்லா அப்படியே கண்ணுல பாத்துக்கோங்க. எபிடெர்மல்னா அது அந்த வெளியே இருக்கு பாருங்க, அதுதான் எபிடெர்மல். அதாவது இப்படி ஒரு பிளான்ட்டை நம்ம கட் பண்ணோம்னா அதுக்கு அப்படியே வெளியே அவுட் எபிடெர்மல். உள்ள அந்த சென்டர்ல பாருங்க xylem phloemனு போட்டுருக்குல்ல, அதுதான் கண்டக்ஷன். இது தவிர அந்த வெளியே இருக்க எபிடெர்மல், உள்ள இருக்கிற கண்டக்ஷன் தவிர இருக்கிற எல்லாமே என்னது? என்னது? vascular tissue system. இல்லம்மா, வெளியே இருக்க எபிடெர்மல், உள்ள இருக்கிற xylem phloem தான் வாஸ்குலர். xylem phloem வாஸ்குலர். இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிறதெல்லாம் ground tissue system. ground tissue. எல்லாமே ஃபுல்லா கிரவுண்ட் டிஷ்யூ தான். எபிடெர்மல் வெளியே அவுட்ல இருக்கும், உள்ள கண்டக்டிங். கண்டக்டிங்னா கடத்துறது, தண்ணியை கடத்துறது xylem, ஃபுட்டை கடத்துறது phloem. இது தவிர இருக்கிற எல்லா செல்லுமே நம்ம கிரவுண்ட் டிஷ்யூ தான் சொல்லுவோம். நோட் பண்ணிக்கோங்க, டீடைலா படிச்சிடலாம். மேம் உனக்கு கேக்கட்டா? சொல்லுப்பா. மேம் டெஸ்ட் क्वेश्चंसலாம் எதுலேருந்து மேம் எடுக்கறாங்க? சார் கொடுத்தாரா டெஸ்ட்? எஸ் மேம். சார் வச்சிருப்பாரா இருக்கும்பா? இல்ல மேம், என்சிஆர்டி ஃபிங்கர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து கேட்குறாங்க. சில கொஸ்டின்ஸ்லாம் அதுலேயே இல்லை மேம், பார்த்தேன். அவுட்ல வருதா? yes ma'am, நான் நோட் பண்ணேன். இத படிச்சேன் மேம். ஓகே. ஃபிங்கர் क्वेश्चंस இல்ல மேம். அதான் சொல்றேன், சில क्वेश्चन அவுட் சைடு தி என்சிஆர்டி இருந்ததுன்னா, இன் கேஸ் அது நம்ம சிலபஸ்க்குள்ள இருந்துச்சுன்னா அது என்கிட்ட கேளுங்க, நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகே. என்சிஆர்டி இல்ல, நம்ம சிலபஸே இல்லன்னா விட்டுருங்க, படிக்காதீங்க, அது தேவை கிடையாது.
ஓகே மேம். சரியா? சில கொஸ்டின்ஸ் எங்க இருக்குன்னே தெரியல மேம். ஆனா அதுக்கும் புக்குக்கும் மேம் ஒரு எங்களுக்கு ஆமா ம். ஒரு 5 சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கு மேம். அந்த மாதிரி கொஸ்டின் இருக்கு. மேம் கொஸ்டின் ஏதாவது ஒண்ணு எனக்கு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷன்ல எதுலமா? பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷன் அதுல என்ன கேட்டிருந்தாங்கப்பா? மேம் ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்டிலாகோங்கிற ஒரு பங்கையில ஸ்மர்ட் ஃபார்ம் ஆகுதுன்னு மட்டும்தான் புக்ல இருக்கு. ஆமா. ஆனா அது எதனால ஃபார்ம் ஆகுதுன்னு புக்லயே இல்லை மேம். ஆனா அதோட ரீசன் வந்து கேட்டிருக்காங்க. ஹிஸ்டலைகோல எஸ் மேம். என்னென்ன ஆப்ஷன் இருந்தது சொல்லு. கல்ச்சர்ல யூஸ் பண்றது நிறைய ஆப்ஷன் ஒரு இருந்தது மேம். அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் மேம், அமீபயாசிஸ் எதனால யூஸ் பண்றோன்னு ஒரு கொஸ்டின் இருக்கு மேம். அமீபியாசிஸா நோயா? எஸ். அது புக்ல அந்த ஒரு என்டமீபா ஹிஸ்டலிட்டிகா என்டமீபான்னு இருக்குமேப்பா. இல்ல மேம், அந்த அமீபயாசிஸ்ங்கிற வேர்டு அங்க டேர்ம் ஆகல. இரு ஒரே நிமிஷம் இரு. மேம் அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் மேம், சொல்லு. பிளாஸ்மோடியம் இன் ஆர்கனிசம் Who அது வந்து discovered? புக் வெல்னஸ் டாபிக்ல மட்டும்தான் இன்வென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க மேம். Who discovered plasmodium in RBC of human beings கொடுத்துருக்காங்க மேம். அதெல்லாம் வர டிஸ்கவர்டு Plasmodium in RBC of human beings. Who discovered? டிஸ்கவர்டா கேட்டிருக்குப்பா. எஸ் மேம். டிஸ்கவர்ட்லாம் வராதுடா. அது வந்து புக்ல இருந்ததுன்னா மட்டும்தான் டிஸ்கவர்ட் மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. மேம் எனக்கு அந்த கொஸ்டின் ஏதோ பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷன் சொன்னி அது ஒன்னே நான் பாத்துறேன். எனக்கு அதுல புக்ல பார்த்த மாதிரி இருக்கு என்டமீபா ஹிஸ்டலிட்டிகா. அட்லீஸ்ட் என்டமீபான்ற வேர்டு கண்டிப்பா இருக்கணும். அதான் அது ஒன்னே மட்டும் நான் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். மேம் பிளாஸ்மோடியம் இன் ஆர்பிசி வாஸ் ஃபவுண்ட் பை அந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் கேட்டிருக்கு மேம். வந்து இந்த லெசனே இல்லம்மா, அது 12th ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ்னு ஒரு லெசன் வரும். அதுல வந்து எங்களுக்கு தான் மிஸ் எங்களுக்கு தான் ஏதாவது ஆட் ஆயிருக்கும், பயப்படாதீங்க. ஓகே. Who discovered plasmodium கேக்குறாங்க மேம் in RBC? Who discovered plasmodium in RBC of human beings கொடுத்துருக்காங்க மேம். எஸ் மேம். புக்ல வந்து வெல்னஸ் டாபிக்ல மட்டும்தான் சயின்டிஸ்ட் கொடுத்துருக்காங்க மேம். அது நான் நினைக்கிறேன். மேம் இன்னொரு கொஸ்டின் மேம், புக்ல பாத்தீங்கன்னா சவுத் அமெரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ் மட்டும் தான் மேம் கொடுத்துருப்பாங்க. ஆனா கொஸ்டின்ல ஆப்பிரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ் எந்த வைரஸ்னால எந்த ஒரு இதால வருதுன்னு கேட்டிருக்காங்க மேம். ஓகே, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இதுல அது இருக்கு, ஆனா உங்களுக்கு கிடையாது. அது 12th கொஸ்டின். ஓகே. அமீபா அண்ட் பாரமீசியம் ஆஸ்மோ ரெகுலேஷன் தான் கேட்டிருக்காங்க மேம். அமீபா அண்ட் பிளாஸ்மோடியம் பாரமீசியம் அமீபாவோட எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன் தான் கேட்டிருக்காங்க மேம். ஆஸ்மோ ரெகுலேஷன் எதுல நடக்கும்னு கேட்டிருக்காங்க மேம். அதே மாதிரி அமீபா அண்ட் பாரமீசியம் எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்லாம் அமீபா கிடையாது, ஜஸ்ட் வாக்யூல் தான். சரியா? அந்த மாதிரி கேட்கிறாங்க மேம். வாக்யூல்ஸ் தான் உண்டு. அதே மாதிரி ஆப்பிரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ்லாம் வந்து ட்ரிப்பனோசோமா, அதோட டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ். ஆனா அது இந்த லெசன்ல உங்களுக்கு ஜஸ்ட் பேர் மட்டும் மென்ஷன் பண்ணிருப்பான் ஸ்லீப்பிங் சிக்னஸ்ன்னு. பட் இது இருக்கு, நான் சொன்னேன் இல்லையா ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ்னு 12th அந்த லெசன்ல இந்த கொஸ்டின்லாம் வந்திருக்கும். பட் இந்த லெசன்ல என்டமீபா வேர்டு கண்டிப்பா இருக்கு. அதுதான் நான் உனக்கு காமிக்கணும்னு தேடுறேன். ஓகே. இன்னொரு கொஸ்டின்
பாரு இருக்கா ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா எஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மேம் ஷேர் இது நான் ஸ்லைட் எல்லாம் வச்சுதான் நடத்திருப்பேன் அப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா என்டமீபா ஆனா இது அமீபியாசிஸ் காஸ் பண்ணுதுன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க பாராசைட்டுன்னு மட்டும் சொல்லியிருப்பாங்க பட் என்டமீபா வேர்டு உண்டு வேணா பிராக்கெட்ல என்டமீபா ஹிஸ்டலிட்டிகா காசஸ் அமீபியாசிஸ்னு போட்டுக்கோங்க நீங்க சரியா அதே மாதிரி இங்க நான் சொன்னேன் இல்லையா ஃபுட் வேக்யூல் வழியா உணவை ஜெரிமானம் பண்ணும் கண்ட்ராக்டைல் வேக்யூல் வழியா தான் உங்களுக்கு அந்த எக்ஸ்கிரீஷன் அதெல்லாம் போகும் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க மற்றபடி இந்த டிஸ்கவர்டு அதெல்லாம் வராது இன்னொன்னு அந்த என்னது கேட்டீங்களே அமீபியாசிஸ் prevented byன்னு கேட்டிருக்காங்க. அமீபியாசிஸ் prevented by பையா நம்ம நல்லா சுத்தமான சாப்பாடு சாப்பிடணும் கண்டாமினேட்டட் ஃபுட்டு எடுக்கக்கூடாது அது மாதிரிதான் ஆப்ஷன்ல இருக்கா மேம் அதுல எல்லாமே அந்த மாதிரி தான் மேம் இருந்தது ஆப்ஷன்ல. ஓ சரி சரி இது பாருப்பா இப்படிதான் நம்ம புக்ல என்சிஆர்டில ஜஸ்ட் ட்ரிப்பனோசோமான்னு இருக்கும் ஸ்லீப்பிங் சிக்னஸ் இதுதான் இது இருக்குது இந்த கொஸ்டின் கேட்டீங்கல்ல இது புக்ல இருக்க கொஸ்டின் தான் அந்த டிஸ்கவர்ட் கொஸ்டின் எனக்கு தெரிஞ்சு கிடையாது அதான் சொன்னேன் என்சிஆர்டி புக்ல இதெல்லாம் உண்டு நான் உங்களுக்கு பிபிடி போட்டு நடத்தினது எல்லாமே என்சிஆர்டி புக்ல உண்டு எண்டமீபா வந்து அமீபியாசிஸ்னு சொல்லியிருக்க மாட்டாங்க ஆனா பாரசைட்டுன்னு இருப்பாங்க பாரசைட்னா நோயை காசு பண்றது தானே பாரசைட்டு அது அமீபியாசிஸ் அந்த மாதிரி இதையும் நோட் பண்ணிக்கோங்க ஸ்லீப்பிங் சிக்னஸ் ட்ரிப்பனோசோமா நான் கூட சொல்லியிருப்பேன் உங்களுக்கு மேம் ஆன்டிபயோட்டிக்ஸ் யார் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணனும் கேட்டிருக்காங்க மேம் ஆன்டிபயோட்டிக்ஸ் அலெக்சாண்டர் ஃபிளெமிங் ஆனா இந்த லெசன்ல கிடையாது இந்த வாட்ச்மேன் ஆன்சர் இருக்கு மேம் இருங்கடா ஒருத்தரா சொல்லுங்கடா ஏன்டா இப்படி என்கிட்ட காட்டுறீங்க புரியல இல்லன்னு யார் சொன்னா ஆன்டிபயோட்டிக் ஆன்சர்ல வாட்ச்மேன் வேற கொடுத்திருக்காங்க ஒரு ஆன்சர் இருந்தது மேம். क्वेश्चन கரெக்ட்டா சொல்லுங்க ஆன்டிபயோட்டிக்ஸ் வாஸ் டிஸ்கவர்ட் பை தானே இல்ல மேம் யூஸ்டு பை என்னடா இது யூஸ்டு பைனா நான் கூட தான்டா யூஸ் பண்ணேன் ஃபர்ஸ்ட் யூஸ்டு பை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சா தானடா யூஸ் பண்ண முடியும் அப்படி கேட்டிருக்காங்க மேம் அவங்க ஆனா இது எதுவுமே உங்களுக்கு வராதுமா உங்க லெசன்ல கிடையாது நான் வேணா சார்ட்ட சொல்லி அதை எலிமினேட் பண்ண சொல்றேன் சரியா மேம் மேலிக்னன்ட் டெர்ஷியன் மலேரியல் பாராசைட்னு எல்லாம் கேட்டிருக்காங்க மேம் அதுவும் ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் லெசன்ல மலேரியா பால்சிபாரம்னு ஒண்ணு உண்டு பிளாஸ்மோடியம்ல அந்த பால்சிபாரம் தான் மெலிக்னன்ட் கேன்சரை காஸ் பண்ணும் ஓகேவா மேம் கண்டுபிடிச்சேன் மேம் ஒரே ஒரு क्वेश्चन கேக்குறேன் சொல்லுப்பா மேம் ட்ரைபனோசோமா ஸ்லீப்பிங் சிக்னஸ் அது இருக்கு மேம் பட் சவுத் அமெரிக்கன் ட்ரைபனோசோமா ஸ்லீப்பிங் சிக்னஸ் வந்து ட்ரைபனோசோமா இருக்கும் மேம் क्वेश्चन வந்து ஆப்பிரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ் எந்த காமிக்க இருக்காங்க அதுக்கு ஒரு அது ஆக்சுவலி கிடையாது அது வந்து யாருக்கு இருக்கும்னா நீங்க ஸ்டேட் போர்டு பசங்களோட 12th புக்ல பாத்தீங்கன்னா 3 வகையான ட்ரிப்பனோசோமா கொடுத்திருப்பாங்க சரியா அமெரிக்கன்து ஆப்பிரிக்கன்து அப்படின்னு அது வந்து 12th ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸ்க்கே கிடையாது அந்த லெசன்ல கூட ஜஸ்ட் ஆப்பிரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ் ட்ரிப்பனோசோமா அவ்வளவுதான் கொடுத்திருப்பாங்க இது கிடையாது இந்த क्वेश्चनே ரூல்ட் அவுட் தான் ஓகே
அவ்வளவுதானா? மேம் மேக்ரோ அண்ட் மைக்ரோ நியூக்ளியஸ் அதெல்லாம் வருமா மேம்? அது மைக்ரோ கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர் ஆஃப் அந்த क्वेश्चन மேம் ஃபிங்கர் டிப்ஸ் என்னது? அந்த மேக்ரோ அண்ட் மைக்ரோ மேக்ரோ நியூட்ரியன் மைக்ரோ நியூட்ரியன்ட்டா? பயோ மைக்ரோ மாலிக்யூல் மேக்ரோ மாலிக்யூலா? என்ன கேக்குறீங்க? கிளாரிட்டி கிடைக்கல எனக்கு நீங்க கேக்குறதுல. மைக்ரோ மாலிக்யூல் மேக்ரோ மாலிக்யூலாப்பா? மைக்ரோ மாலிக்யூல்ஸ் அண்ட் மேக்ரோ மாலிக்யூல்ஸ் ஆர் த கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர் ஆஃப் விச் ஆர்கானிசம் அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க மேம். அது இதுல எல்லாம் இல்லாத மாதிரி இருக்கு, என்னன்னு பாருங்க. who first used antibiotic னா கேட்டிருந்தாங்க, இல்ல the word antibiotic அந்த மாதிரி ஏதாவது கேட்டிருந்தாங்களா? ஏன்னா who first used antibiotic னு கேட்க முடியாது. அந்த வேர்டை பயன்படுத்தினது யாருன்னு கேட்டாதான் நீங்க வாக்ஸ்மேன்னு சொல்லணும். ஆனா அதுவும் உங்களுக்கு சிலபஸ்ல கிடையாது. சரியா? who first used the word, just who first used antibioticன்றது கொஸ்டினே தப்புதான். was first used by னு கேட்டதாங்க. டேர்ம் the term Used was by தான சொல்றது. okay. the term அல்லது the word அந்த டேர்ம் இருக்கு. the term இருக்கு மேம். டேர்ம் இருந்தா கரெக்ட். வாக்ஸ்மேன் யூஸ் பண்ணாரு But அந்த டேர்ம். இவங்க Yes, வந்து ma'am. கண்டுபிடிச்சாங்க, பெனிசிலின் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஆனா பேர் வைக்கல. சோ நிறைய இதுக்கு பாத்தீங்கன்னா ஒருத்தர் கண்டுபிடிச்சிருப்பாரு, ஒருத்தர் பேர் வச்சிருப்பாரு. அந்த மாதிரிதான். சரியா? இப்ப டார்வின் வந்து கூட சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் இருக்குல்ல, சோ அந்த மாதிரி அது வேர்டு பாத்தீங்கன்னா ஒருத்தர் கண்டுபிடிச்சிருப்பாங்க, ஒருத்தர் யூஸ் பண்ணிருப்பாங்க. அப்படி. yes, ma'am. சரி, இப்ப நம்ம இந்த லெசனுக்கு வருவோமா? Yes, ma'am. Okay, okay. ஆக்சுவலா சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட்ன்ற வேர்டுனாலே நம்ம மனசுக்கு டார்வின் தானே தெரியும். Yes, ஆனா அந்த ma'am. word முதல்ல யூஸ் பண்ணவர் யார் தெரியுமா? ஹெர்பர்ட் ஸ்பென்சர்னு ஒருத்தர். ஹெர்பர்ட் ஸ்பென்சர். ஆனா அது ரொம்ப ஃபேமஸ் ஆனது இவரால. ஓகேவா? சரிமா, Okay, நம்ம ma'am. படிச்சிடலாம். மேக்ஸிமம் இந்த லெசன் இன்னைக்கு நான் முடிச்சிடுவேன். ஓகே மேம். ஓகே, ஒரு பாயிண்டா. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம எபிடெர்மல். எபிடெர்மல்னா என்னது? ஸ்கிரீன் ஷேர் ஆகலையா மேம்? Screen, ma'am. ஸ்கிரீன் தெரியல. சரி பாருங்க. இப்போ Yes, ma'am. தெரியுது. எஸ் மேம். Thank you, ma'am. ஒன்னொன்னா படிங்கடா. It forms the outermost covering of the whole plant body. எல்லா பிளான்ட் பாடியோட அவுட்டர் மோஸ்ட் கவரிங் தான் இதுன்னு சொல்றோம். ஓகேவா? ஓகே மேம். நெக்ஸ்ட். It comprises epidermal cells, stomata and epidermal appendages, ஆமா, trichomes and hairs. ஆமா. சோ இப்போ இந்த எபிடெர்மிஸ் அவுட்டர், அந்த அவுட்டர்ல பாத்தீங்கன்னா எபிடெர்மல் அப்பெண்டேஜஸ் இருக்கும். இப்ப இலைன்னா ஸ்டொமேட்டா, அதே மாதிரி ஸ்டெம்னா குட்டி குட்டி முடி மாதிரி இருக்கும். நிறைய ஸ்டெம்ல எல்லாம் பார்த்திருக்கலாம் நீங்க. அந்த மாதிரி குட்டி குட்டி முடிக்கு என்ன பேருனா ட்ரைகோம்ஸ். சரியா? அடுத்து ரூட்னா ரூட் ஹேர். சொல்லுங்க, எது எதெல்லாம் எபிடெர்மல் அப்பெண்டேஜ்? Trichomes and hairs. Trichomes and hairs.
ட்ரைகோம்ஸ், ஹேர், எபிடெர்மல் செல்லு, ஸ்டொமேட்டா, அப்பண்டேஜ். சரியா? ஓகே Okay, ma'am. Okay, ma'am. எபிடெர்மல் செல், ஸ்டொமேட்டா, எபிடெர்மல், அப்பண்டேஜ். அப்பண்டேஜ்ல ஸ்டெம்னா ட்ரைகோம். ஓகே, சொல்லுங்க ஒவ்வொன்றும் என்னதுன்னு. எபிடெர்மல் செல்ஸ், ஸ்டொமேட்டா, எபிடெர்மல் அப்பண்டேஜஸ். இது புரிஞ்சுச்சா? எஸ் மேம். எஸ் மேம். இப்போ ஒன்னொன்னா தெரிஞ்சுக்கலாம். சோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்டா படிப்பா நான் சொல்றேன். It is the outermost layer of the primary plant body. So outermost of the primary plant body. Epidermis is usually single layered. எபிடெர்மிஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு லேயர் தான். It is made up of elongated, compactly arranged parenchymatous cells with a small amount of cytoplasm lining the cell wall and a large vacuole. சோ இங்க பாத்தீங்கன்னா இந்த செல் எப்படி இருக்கு? elongated, compactly arranged. நீங்களே பாருங்க, லூஸா அரேஞ்ச் ஆயிருக்கு, நல்லா பக்கம் பக்கமா கிட்ட கிட்ட அரேஞ்ச் ஆயிருக்கு. என்ன செல்லுனா பேரன்கைமேட்டஸ் செல், சைட்டோபிளாசம் இருக்கும், வேக்யூல்ஸ் எல்லாமும் நல்லா பெருசா இருக்கு அந்த செல்லுல. சோ இந்த எபிடெர்மிஸ்க்கு மேல ஒரு வேக்ஸ்ல ஒரு லேயர் கவர் ஆயிருக்கு. அந்த லேயருக்கு பேர் தான் குவிட்டிக்கல். ஏன் இந்த குவிட்டிக்கல் இருக்கு? யாராவது சொல்ல முடியுமா? ஏன் இந்த ஸ்டெம்ல அப்புறம் இந்த லீஃப்ல எல்லாம் ஒரு வழவழன்னு ஒரு லேயர் இருக்கு? ப்ரொடெக்ஷன் இல்லையா? பாதுகாக்கிறது. வெரி குட். டிரான்ஸ்பிரேஷன் இல்ல, தண்ணி எல்லாம் வந்து போகாம பாதுகாக்கலாம், வறண்டு போகாம பாதுகாக்கலாம், அதுக்காக. Loss of water prevent பண்ணும். ரூட்டுக்கு தேவையாடா இது? ரூட்டுக்கு கிடையாது இல்ல. ஏன்னா அது சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸே ஆகுறது கிடையாது, அப்புறம் அது எதுக்கு இல்ல? புரிஞ்சுச்சா இது உங்களுக்கு? Yes ma'am. Yes, ma'am. ஓகே. இப்ப அடுத்து நம்ம சொன்னோம் இல்லையா, எபிடெர்மல் அப்பண்டேஜ், ஸ்டெம்னா குட்டி குட்டி முடி, அதுக்கு பேரு ட்ரைகோம். ரூட் ஹேர். ரூட் ஹேரோட ஃபங்க்ஷன் அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர். லீஃப்னா யார் இருப்பான்னு சொன்னோம்? Tomato. இப்போ இந்த ஸ்டொமேட்டா பத்தி தான் படிக்கும். ஒரு பாயிண்டா படிங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். They are present in the epidermis of the leaf. They are present in the epidermis of Epidermis. So leaf oda epidermis la irukum. Next. They regulate transpiration and gaseous exchange. They regulate transpiration and gaseous exchange. Okay va? So they regulate transpiration na தண்ணி loss ஆகாம, water loss of water. இன்னொன்னு நம்மளோட லீஃப் குள்ளார CO2 வரணும். போட்டோசிந்தசிஸ் அப்ப எண்ட் ஆஃப் த பை ப்ராடக்ட் லீஃபை விட்டு O2 போகணும். அந்த மாதிரியான ஒரு கேஸ் எக்ஸ்சேஞ்சுக்கும் இது யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட். Stoma is made up of two bean-shaped cells, God cells. இதுக்கு பேர் தான் காட் செல்ஸ். இது வந்து நார்மலா டைகாட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீன்ஸ் மாதிரி இருக்கும். பட் நம்மளோட கிராஸ்ல மட்டும் நீங்க எக்ஸசைஸ் பண்ணுவீங்கல்ல, டம்பல்ஸ் வச்சு ட்ரில் எல்லாம் பண்ணுவீங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும். ஓகே. நோட்டட்.
நோட் பண்ணிக்கோங்க. டைகாட்ல பீன்ஸ் மாதிரி இருக்கும், கிராஸ்ல மட்டும் டம்பெல் ஷேப். இது ஒரு எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. Yes, ma'am. Noted, ma'am. ஒரு வாட்டி இங்க வரைஞ்சுக்கலாம். இங்க பாருங்கம்மா, நார்மலா இப்படிதான் பீன் ஷேப்ல இருக்கும். இந்த மாதிரி இந்த உள் பிளேஸ்ல கொஞ்சம் நல்லா திக்கா இருக்கும். இந்த ஓட்டைக்கு பேரு ஸ்டொமேட்டல் ஓப்பனிங் அல்லது ஸ்டொமேட்டல் போர்ன்னு சொல்லுவோம். இந்த பீன் மாதிரி இருக்கிறது காட் செல்ஸ். இந்த காட் செல்ஸ்க்கு வெளியே இந்த மாதிரி சில செல்ஸ் இருக்கும். இது பேரு சப்சிடரி செல்ஸ். இந்த மூணும் சேர்த்து சப்சிடரி செல், ஸ்டொமேட்டல் போர், காட் செல், இந்த மூணையும் சேர்த்து ஸ்டொமேட்டல் அப்பேரட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இப்போ ஸ்டொமேட்டோ அந்த சப்சிடரி செல்ஸ் இருக்குல்ல மேம், அதுக்கு முன்னாடி ஒரு லேயர் போட்டிருக்கீங்க, அதுதான் மேம் சப்சிடரி செல்ஸ். எதுமா? நீங்க சப்சிடரி செல்ஸ் எழுதிருக்கீங்களா மேம்? ஆமாப்பா, மார்க் பண்ணி எல்லாமேப்பா, எல்லாமே ஒரு 2 லேயர்ல இருக்கும் ஃபுல்லுமே. இப்ப வந்து தண்ணி வருதுன்னா இலைக்கு வாட்டரு, இது ஃபுல்லா இப்படிதான் வர ஆரம்பிக்கும். இப்படி வந்து இங்க இருந்து இதுக்குள்ளார போய் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும்னா அந்த காட் செல்லு க்ளோஸா இருக்கும் போது இப்படிதான் இருக்கும், இப்படி இருக்கும். புரியுதா? சுத்தி இப்படி சப்சிடரி செல்ஸ் இருக்குல்ல, இது வழியா இப்படி தண்ணி வந்து தண்ணி இதுக்குள்ள வந்து இதுல இருந்து இப்படி வந்து இங்க இருந்து இங்க வந்தோடனே இது ஸ்வெல் ஆக ஆரம்பிக்கும். சோ அப்படி வீங்கும் போது இது இந்த பக்கமா புடிச்சு இழுக்கும். அதே மாதிரி இந்த சைட்ல இருந்து இந்த டைரக்ஷன் புடிச்சு இழுக்கும். அப்படி இழுத்துச்சுன்னா நடுவுல என்ன கிரியேட் ஆகும்? என்ன கிரியேட் ஆகும்? ஓபனிங் மேம். ஓபன் கிரியேட் ஆகும். அதே மாதிரியே தண்ணி வெளியே போயிடுச்சுன்னா இது திருப்பி க்ளோஸ் ஆயிடும். ஓகேவா? ஓகே மேம். நான் மியூட்ல போடுறேன். Noted, ma'am. உள்ளவே படிச்சிடலாம். இது டம்பல் ஷேப் கிராஸ் நோட் பண்ணிட்டீங்களா?
Yes, ma'am. சரிடா. இது இப்ப யாரா படிச்சிருங்க. The outer cells of God cells away from the stomatal pore are thin and the inner walls towards stomatal pore are highly thick. ஸோ அவுட்டர் வால் பார்த்தீங்கன்னா நம்மளே இப்போ வரைஞ்சதுல கூட பார்த்துருப்பீங்க. அவுட்டர் வால் தின்னா தான் வரைஞ்சோம். உள்ள இருக்கிற இன்னர் வால்ஸ் தான் திக் பண்ணி வரைஞ்சு காமிச்சேன். நெக்ஸ்ட் The God cells possess chloroplast and regulate the opening and closing of stomata. So the God cells possess chloroplast and அது என்ன பண்ணுது, regulate the opening and closing of stomata. So நீங்க பாருங்க, chloroplast இருக்கு, அது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, இது கிளியரா? Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. அடுத்து போலாமா? Yes, ma'am. படிடா. Sometimes some epidermal cells near the God cells become specialized in shape and size. They are called subsidiary cells. So sometimes some epidermal cells near the God cells become specialized in shape and size. இதை தான் நம்ம subsidiary cellsனு சொல்றோம். ஓகேவா? இப்போ நீங்க பாத்தீங்கல்ல, God cells டாப்லயே இருக்கும், இதோ இங்க. அதுதான் நம்ம subsidiary cellsனு சொல்லுவோம். நெக்ஸ்ட் Stomatal apparatus, God cells, and the surrounding subsidiary cells are together called stomatal apparatus. ஆமா. ஸோ எதெல்லாம் சேர்த்து நான் ஸ்டொமேட்டல் apparatusனு சொன்னேன்? God cells surrounded by subsidiary cells. Subsidiary cells. Subsidiary cells. அவ்வளவுதான். சூப்பர். இது இப்ப பக்காவா இருக்காமா? ஓப்பனிங் க்ளோஸ் எல்லாமே பாத்துக்கோங்கடா. நடுவுல திக்கு, ஓரத்துல தின்னு. ஓகே, சோ இத சுத்தி இருக்கிறது சப்சிடரி செல்லு, ஸ்டொமேட்டல் ஓப்பனிங், காட் செல். ஓகே, Yes, ma'am. Okay, ma'am. நெக்ஸ்ட் எபிடெர்மல் அப்பண்டேஜஸ் பாக்குறோம். சோ அப்பண்டேஜ்ல ரூட் ஹேர். வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ரூட் ஹேர்? Absorption Absorption of water and minerals. and mineral soil. Absorption of water and minerals from the soil. இல்லையா? அந்த வாட்டரை நம்ம சைலம் மூலமா ஃபுல்லுத்துக்கும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. ஆமாவா? Yes, ma'am. Yes, ma'am. அடுத்து ட்ரைகோம்ஸ் படிங்க. Trichomes. Epidermal hairs on the stem. They are usually multicellular, branched or unbranched, and soft or strip. They may be secretory. They prevent water loss due to transpiration. ஆமா. சோ இந்த ட்ரைகோம்ஸ் வந்து குட்டி குட்டி முடி மாதிரி இருக்கும்னு நான் சொன்னேன். இது வந்து சில இதுல செக்ரட்டரி ஃபங்க்ஷன் பண்ணும். சில மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா தே பிரிவென்ட் வாட்டர் லாஸ். டிரான்ஸ்பிரேஷன் மூலமா நடக்கிற வாட்டர் லாஸ் எல்லாம் பிரிவென்ட் பண்ணும். ஓகேவா? Yes, ma'am. Okay, ma'am. அடுத்து கிரவுண்ட் டிஷ்யூ வந்துட்டோம். ஓகே, Yes, ma'am. Yes, ma'am. ஒவ்வொரு பாயிண்டா போலாம். All tissues except epidermis and vascular bundles constitute the ground cells.
ஆமா, நான் சொன்னேன் இல்லையா, வெளியே இருக்க எபிடெர்மிஸ், நடுவுல இருக்க கிரவுண்ட் டிஷ்யூ, இந்த 2 மட்டும் விட்டுருங்க. மச்சம் இருக்கிற எல்லாமே இது Ground tissues. கிரவுண்ட் டிஷ்யூஸ் தான். It consists of simple tissue, parenchyma, collenchyma, and sclerenchyma. ஆமா, கிரவுண்ட் டிஷ்யூல எல்லா வகையும் இருக்கும்டா. பாரன்கைமா, கோலன்கைமா, கிளீரன்கைமான்னு எல்லாம் நம்ம சொன்னோம் இல்லையா, சிம்பிள் டிஷ்யூவோட எல்லா வகையும் கிரவுண்ட் டிஷ்யூல. Parenchyma cells are present in cortex, pericycle, pith, and medullary rays in the primary stems and roots. ஆமா, இது கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணி வைங்க. இப்போ உங்களுக்கு புரியாது, என்னடா அது கார்டெக்ஸ்ன்றாங்க, பெரிசைக்கிள், பித்து, மெடுலரி ரேலாம் சொல்றாங்கன்னு. பட் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் உள்ள அனாட்டமி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் இல்லையா, அப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். ஓகே? Yes, ma'am. Okay, ma'am. In leaves, the ground tissue consists of thin-walled chloroplast containing cells and is called mesophyll. ஆமா, லீஃப்ல வந்து கிரவுண்ட் டிஷ்யூல குளோரோபிளாஸ்ட் இருக்கும். ஸோ நம்ம இப்போ கேட்குறோம்னு வைங்களேன், தான் இப்போ இதுதான் ஒரு லீஃபு. லீஃப்ல பாருங்க இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த செல்லுக்கு பேர் தான் மீசோஃபில் செல். மீசோஃபில் செல்லுல தான் நம்மளுக்கு குளோரோபிளாஸ்ட் இருக்கும். குளோரோபிளாஸ்டுக்குள்ள தான் தைலகாய்டு, தைலகாய்டுக்குள்ள குளோரோஃபில். அதுதான் போட்டோசிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே? Okay, ma'am. ஓகே மேம். இது ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. கிரவுண்ட் டிஷ்யூ பத்தி ஒரு 4 பாயிண்ட் தான். எங்க இருக்குது, அதுல என்னென்ன செல் இருக்கு, இந்த 3rd பாயிண்ட் பின்னாடி வந்தா உங்களுக்கு நல்லா ஒவ்வொன்றும் புரிஞ்சிடும். இப்ப மேபி கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கலாம். 4th பாயிண்ட் மீசோஃபில் செல்ஸ் பத்தி சொல்லியிருக்கோம். Noted, ma'am. நெக்ஸ்ட் 3வது டிஷ்யூ சிஸ்டம்ல என்னது? Vascular tissue system. Vascular tissue system. It consists of complex tissue, xylem, and phloem. Xylem and phloem together constitute, ரெண்டுத்தையும் சேர்த்து என்னன்னு சொல்லுவோம்? Vascular bundles. Vascular bundle. Based on the presence or absence of Cambidium vascular bundles or two types. 2 types. So xylem and phloem together constitute vascular bundle னு சொல்றோம். ஸோ கேம்பியம் இருக்குதா இல்லையான்றதை வச்சு வாஸ்குலர் பண்டில 2ஆ பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கேம்பியம்னா என்னன்னு சொல்லித்தரேன். நான் சில பசங்களுக்கு கொஞ்சம் அது கஷ்டமா இருக்கலாம். இப்போ ஒரு வாஸ்குலர் பண்டில்னு நம்ம சொல்றோம் இல்லையா, இதுதான் வந்து ஒரு பிளான்ட், ஒரு ஸ்டெம்மோ ஏதோ ஒண்ணு. இதுக்கு நடுவுல இப்படி இருக்கு, இது வாஸ்குலர் பண்டில். இதுல இந்த பக்கம் உள் பக்கமா xylem இருக்கு, வெளி பக்கமா phloem இருக்கு. இது புரிஞ்சுக்க முடியுதா? எஸ் மேம். இந்த மாதிரி xylem வழியா தண்ணி உள்ள போகும், phloem வழியா ஃபுட் உள்ள வரும். இப்போ இது ஒரு பார்ட்டை நான் இங்க ஜூம் பண்றேன். இப்போ ஒரு டைகாட்ல இந்த மாதிரி இருக்கிற வாஸ்குலர் பண்டில்ல இந்த நடுவுல உங்களுக்கு இப்படி கேம்பியம்னு ஒண்ணு இருக்கும். என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துல மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் இருப்பாங்கன்னு அர்த்தம். இங்க யார் இருப்பாங்க? மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ். அப்படின்னா என்ன? க்ரோயிங் செல். இந்த க்ரோயிங் செல் இருக்கிறதால இப்போ இங்க வந்து நான் சொன்னேன் xylem இருக்கு, இங்க phloem இருக்குன்னு சொன்னேன். இந்த க்ரோயிங் செல் இருக்கிறதால உள் பக்கமா xylem செல்லு இன்னும் வளரும்.
வளர வளர சைலமும் பெருசாகும். அதே மாதிரி இந்த புளோயமும் இங்க வளர வளர இப்போ ஒரு பிளான்ட் குட்டியா இருக்கும் போது இப்படி இருக்கு. இந்த செகண்டரி growth, அதாவது செகண்டரி சைலம் செகண்டரி புளோயம் வளர வளர இந்த பிளான்ட்டோட சைஸ் இப்படி மரமா மாறுமா இல்லையா? Yes, ma'am. புரியுதா? மாறும் மேம். அது பிகாஸ் ஆஃப் திஸ் கேம்பியம்ல இருந்து நம்மளுக்கு மெரிஸ்டமேட்டிக்ன்றதால செகண்டரி சைலம் செகண்டரி புளோயம் வந்து இந்த மாதிரி இருக்கிறது இன்னும் இவ்வளவோ பெருசா அப்படி மாறும், இன்னும் பெருசா அப்படி மாறிக்கிட்டே இருக்கும். இதுதான் எங்க இருக்கும்னா டைகாட் பிளான்ட்ல நீங்க பார்க்கலாம். ஒரு பிளான்ட்டா இருக்கிறது மரமா மாறுறது. இதுவே மோனோகாட் பிளான்ட்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் நடக்காது. அவங்களுக்கு எப்படி இருக்கு, இப்ப எப்படி இருக்கு ஒரு மோனோகாட் பிளான்ட்லன்னா, இங்க சைலம் இங்க புளோயம் இருக்குன்னா நடுவுல உங்களுக்கு மெரிஸ்டமேட்டிக் செல்லே கிடையாது. இது க்ளோஸ்டு. க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா நோ மெரிஸ்டம், நோ growth. ஏதாவது ஒரு புல்லு மோனோகாட்டு அல்லது வீட்டு மரமாய் பார்த்திருக்கீங்களா? நோ மேம். ஏன்னா அதுகிட்ட என்ன இல்ல, கேம்பியம் கிடையாது. அதுகிட்ட என்ன கிடையாது, கேம்பியம் கிடையாது. இது புரியுதா? Yes, ma'am. எஸ் மேம். கேம்பியம் இருந்தா செகண்டரி growth உண்டு, கேம்பியம் இல்லைன்னா செகண்டரி growth கிடையாது. இப்ப இங்க பாருங்க, இப்ப இந்த கேம்பியம் பத்தி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சொல்றேன். இப்போ நடுவுல இருக்குல்ல, இதுக்கு என்ன பேரு? கேம்பியம். அதாவது கேம்பியம் விதின் த வாஸ்குலர் பண்டில். விதினுக்கு நம்ம சயின்ஸ்ல என்ன வார்த்தை பயன்படுத்துவோம்? இன் பிட்வீன். விதின்க்கு இன் பிட்வீன் சொல்ற. விதின் வேற, இன் பிட்வீன் வேறப்பா. Includes ma'am. விதின்னா என்ன அர்த்தம்? விதின் மிடில். ஒருத்தோட உள்ள, அதுக்கு உள்ளனா விதின். விதின்க்கு என்ன வேர்டு பயன்படுத்துவோம்னா இன்ட்ரா. விதின்க்கு என்ன வார்த்தை பயன்படுத்துவோம்? இன்ட்ரா. அப்போ உள்ள, உள்ளுக்குள்ள. இப்ப வாஸ்குலர் பண்டிலுக்கு உள்ள இருக்குது, அதால இதுக்கு என்ன பேருன்னா இன்ட்ரா ஃபாசிகுலர் கேம்பியம். விதின் இருக்கிறதால அதுக்கு என்ன பேரு? Intravascular cambium. இன்ட்ராஃபாசிகுலர் கேம்பியம். ஆமா. இப்போ இந்த செல்ஸ் எல்லாம் நல்லா க்ரோ ஆகி வளர வளர இந்த ரெண்டு கேம்பியமுக்கு இடையில இப்படி கேம்பியல் செல்ஸ் ஃபார்ம் ஆகும். இதுக்கு என்ன பேர் கொடுக்கலாம் நீங்க சொல்லுங்க? ரெண்டு பேருக்கு நடுவுலனா இன் பிட்வீன். அப்போ இன்டர்ஃபாசிகுலர் கேம்பியம். ஆமா. இந்த மாதிரி இது நல்லா க்ரோ ஆக இந்த மாதிரி இன்டர்ஃபாசிகுலர் கேம்பியம்லாம் சேர்ந்து இப்போ இது பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? ரிங் மாதிரி கான்சென்ட்ரிக். கேம்பியல் ரிங். இந்த ரிங்குக்கு என்ன பேரு? ரிங். இப்போ இந்த anatomy உங்களுக்கு கிளியரா இருக்கா? எஸ் மேம். நோட் பண்ணிக்கோங்க.
Noted, ma'am. அடுத்து போலாமா? Yes, ma'am. எஸ் மேம். சோ இப்ப நான் சொன்னேன் இல்லையா, மெரிஸ்டம் இருந்துச்சுன்னா அது ஓப்பன் டைப், மெரிஸ்டம் இல்லைன்னா அது என்ன டைப்? க்ளோஸ். இது புரியுதா? மெரிஸ்டம் இருந்தா ஓப்பன் டைப். ஓப்பன் டைப் டைகாட்ல இருக்கும், க்ளோஸ்டு டைப் மோனோகாட். Monocot. படிக்கலாம். Open In this type vascular cambium, bundle. In this cambium is present between phloem and xylem. So vascular bundles can form secondary xylem and phloem tissue. Example, dichotomous stem. ஸோ இதுல வந்து கேம்பியம் இஸ் பிரசன்ட் பிட்வீன் ஃப்ளோயம் அண்ட் ஜைலம்க்கு நடுவுல இருக்கும். வாஸ்குலர் பண்டில் இருந்து செகண்டரி growth வரும். எங்க இருக்கும்னா டைகாட்ல இருக்கும். நெக்ஸ்ட் Closed type vascular bundle. In this cambium is absent, hence they do not form secondary tissue. Example, monocotyledonous. ஆமா, இதுல வந்து செகண்டரி டிஷ்யூஸ் கிடையாது. எப்பவுமே நான் சொன்னேன் இல்லையா, ஒரு புல்லுலாம் வந்து கர்த்துல, அதாவது உடம்புல குண்டாயி மரம் மாதிரி மாறுறதுலாம் கிடையாது. ஏன்னா அதுக்கு செகண்டரி growth இல்லை. ஓகே, Yes, ma'am. இது நோட் பண்ணிட்டீங்களாடா? Yes, ma'am. Yes, ma'am. அடுத்து போலாமா? Yes, ma'am. Yes, Yes, ma'am. ma'am. இப்போ இந்த வாஸ்குலர் டிஷ்யூவை நம்ம ரேடியல் கன்ஜாயிண்ட் அப்படின்னு ஒரு வேர்ட் யூஸ் பண்ணுவோம். அது என்னன்னு பார்த்துடலாம். Radial type. Xylem and phloem are arranged in alternate manner or different radii. Since ஆமா, in roots. இங்க பாருங்க, இப்போ நான் வரைஞ்சது வேற, மேம் வரைஞ்சதுல ஜைலம் ஃப்ளோயம் ஒரே ரேடியஸ்ல தானே இருந்தது. ஆமா, Yes, எஸ் ma'am. மேம். ஒரே ரேடியஸ். ரேடியஸ்னா தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே. எல்லாரும் மேக்ஸ் படிச்ச பசங்க தானே, தெரியுமா தெரியாதா? எஸ் மேம். தெரியும் Yes, தெரியும். ma'am. சேம் ரேடியஸ்ல நான் வரைஞ்சது இருக்கு. சேம் ரேடியஸ்ல இருந்துச்சுன்னா ஜைலமும் ஃப்ளோயமும் கன்ஜாயிண்ட்னு சொல்லுவோம். அப்படி இல்லாம டிஃபரண்ட் ரேடியஸ், ஜைலம் உள்ள இருக்கு, ஃப்ளோயம் வெளியே வேற ரேடியஸ்ல இருக்கு, இப்படி இருந்தா அத ரேடியல்னு சொல்லுவோம். ஓகேவா? Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. ஓகே மேம். ஓகே, நெக்ஸ்ட் போமா. Conjoint type. Xylem and phloem are jointly situated at the same radius of vascular bundles. அவ்வளவுதான், ரெண்டு பேரும் ஒரே ரேடியஸ்ல இருக்காங்க. நான் வரைஞ்சனே அந்த மாதிரி. இது எங்க இருக்கும்னா கன்ஜாயிண்ட் ஸ்டெம்லயும் Leaves. Seen in Leaves. stem and leaves. ஆமா, ஸ்டெம்லயும் Conjoint, கன்ஜாயிண்ட் பார்க்கலாம். conjoint vascular bundles usually have phloem located only on the outer side of xylem. ஆமா, சோ நான் இங்க உங்களுக்கு வரையும் போது எது வெளியே போட்டேன் பாத்தீங்க, எது அவுட்டர்ல போட்டோமா? Xylem. தெரியும். ஜைலம் அவுட்டர்ல போட்டேன். நல்லா தெரியும் மேம். தெரியும் மேம். ஜைலம். Phloem. ஏன்னா இப்ப கேட்பாங்க, சென்டர்ல நிறைய செல்ஸ் வந்துருச்சு சென்டர்ல, அதுக்கான ரீசன் செகண்டரி ஜைலமா செகண்டரி ஃப்ளோயமா, எதால? புரியல ma'am Xylem. question. சென்டர் செல்மா
இப்ப பாருங்களேன், இந்த இடத்துல நான் சொல்றேன், இது phloem, இது xylem. Center of a plant, more cells have accommodated or more cells have formed. This is due to the growth of secondary xylem. நான் அப்படிலாம் கூட கொஸ்டின் கேட்பாங்க, அதனால உங்களுக்கு தெரியணும். xylem தான் உள் பக்கமா இருக்கும், phloem வெளி பக்கமா. ஓகேவா? Okay, ma'am. Yes, ma'am. இது வரைக்கும் கிளியரா இருக்கா? Yes, Yes, ma'am. ஓகே, இப்ப நம்ம டிஷ்யூ சிஸ்டம் ஃபுல்லா படிச்சிட்டோம். இதுல இருக்கா ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. No, ma'am. சோ என்னென்ன டிஷ்யூ சிஸ்டம் பண்ணோம், நீங்களே ஒரு குவிக்கா ஒரு ஆள் ஒரு பாயிண்ட் சொல்லி முடிங்க. epidermal tissue system, crown tissue system, vascular tissue system. Okay. Has epidermal cell, It forms stomata, outermost. epidermal appendages வந்து trichomes and hair. Epidermis with single layer. Cuticle prevents loss of water. Okay. வந்து cuticle absent இருக்கும். எதுலமா absent-ஆ இருக்கும்? rootல Absent in absent. roots. Stomata வந்து Guard cell, two bean shaped. tumble shaped in grass. எபிடெர்மஸ் லீவ்ஸ்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்கு மேம். shaped cells அது மேட் ஆயிருக்கும் மேம் stomata. டிரான்ஸ்பிரேஷனும் கேசியஸ் எக்ஸ்சேஞ்சும் நடக்கும் மேம். guard cell and surrounding subsidiary cells எல்லாம் சேர்ந்து வந்து stomatal apparatus சொல்றாங்க மேம். கரெக்ட், stomatal apparatus. கிராஸ்ல வந்து காட் செல்ஸ் வந்து டம்பிள் ஷேப்ல இருக்கும் மேம். வெரி குட், இது நீட்ல வந்த क्वेश्चन நோட் பண்ணி வைங்க. ஓகே மேம். எபிடெர்மல் அப்பெண்டேஜஸ்ல வந்து ரூட் Root ஆஸும் இருக்கும். absorbs of water and minerals. ஸ்டெம்ல இருக்க எபிடெர்மல் ஹேர் மேம். Ma'am, trichomes preventing water loss, ma'am. வெரி குட், ஸ்டெம்ல இருக்கிற பேரு ட்ரைகோம், which will prevent the water loss. சூப்பர். ground tissue system வந்து முதல்ல இருக்கும் மேம். ஆக்வா சிஸ்டத்துக்கும் எபிடெர்மல் சிஸ்டத்துக்கும் முதல்ல இருக்கும் மேம். இதுதான் இருக்கிற பெரிய சிஸ்டம். இது வந்து chlorophyll containing mesophyll இருக்கும் மேம். mesophyll cells வச்சிருக்கோம் லீஃப்ல. அதுல தான் நமக்கு photosynthesis நடக்குது. Ma'am, ground tissue consists simple tissues. Okay. Parenchyma, collenchyma, sclerenchyma. வந்து கார்டெக்ஸ், பெரிசைக்கிள், பெத்து, மெடுலரி ரேஸ்லாம் பிரசன்ட் ஆயிருக்கும் மேம். கரெக்ட். tissue systemல வந்து xyla and phloem சேர்ந்து இருக்கும் மேம். இந்த லீஃப்ல வந்து மீசோஃபில்லா இருக்கும் மேம். வெரி குட். அதுக்கப்புறம் வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம். phloem present ஆயிருந்தா வந்து open system. present ஆனா closed மேம். ஓகே. காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ படிச்சோம். சூப்பர். சோ ஓரளவு இப்ப டிஷ்யூஸ் நீங்க சொல்லுங்க, நடக்குனதே உங்களுக்கு இதுல எந்த மாதிரி क्वेश्चंस வந்தாலும் எழுதிடலாம் தானே? எஸ் மேம். நீங்க இன்னும் ஒரு வாட்டி போய் படிச்சீங்கன்னா சூப்பரா புரிஞ்சிடும். முடிச்சிட்டு ஒரு வாட்டியும் क्वेश्चंसும் நீங்க கொஞ்சம் போடுங்க. சரியா? நான் சொன்னேன்ல ஃபிங்கர் டிப்ஸோ அல்லது ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பாருங்கடா, அதுல உங்களுக்கு அவுட்டே வராது. இப்போ ஒரு ரீசன்ட் இயர்ஸ் ஆன क्वेश्चंस எடுத்தீங்கன்னா ஒரு 2016ல இருந்து எடுத்துக்கோங்க, ஒரு 20க்கு மேலதான் சில போர்ஷன்ஸ் டெலீட் பண்ணாங்க. இப்ப நீங்க 16ல இருந்துலாம் பாத்தீங்கன்னா செகண்டரி growthலாம் இருக்கும் உங்களுக்கு. செகண்டரி growthலாம் டெலீட் பண்ணி 2 இயர்ஸ் தான் ஆகுது. சரியா? பட் நிறைய அவுட் வந்து உங்களுக்கு வராது. 2016 PYQல இருந்து நீங்க அப்படியே பார்த்துட்டே வாங்க. ஓகே, நான் சொல்றேன், நீங்க படிச்சுட்டு இப்ப நான் நடத்துறேன் பாருங்க, நடத்தினோன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருந்ததுன்னா ஜஸ்ட் ஏதாவது ஒரு 33 years PYQ இல்ல 37 year PYQ
எது வச்சிருக்கீங்களோ ஓபன் பண்ணி anatomy in flowering plants PYQ போடுங்க. ஈஸியா அட்டெண்ட் பண்ண முடியும் உங்களால. ஓகே 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 மேம். மேம். எஸ் மேம். அடுத்து anatomy of பார்க்கலாமா? இதுதான் இந்த லெசனோட லாஸ்ட் டாபிக். எந்த லெசன்ல படிக்கும் போது இந்த 2 டாபிக் தான் நான் முடிச்சிருவேன் அப்படின்ற ஒரு தாட்டோடயே ஆரம்பிங்க. ஈஸியா போகும். சரியா? எஸ் மேம். அடுத்து போலாமா? போலாம் மேம். போலாம். So anatomy of dicot and monocot plant. So இதுல பாருங்கடா, ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? எஸ் மேம். ஷேர் ஆகுது மேம். ஓகே. நான் இந்த ஒண்ணு நடத்துறேன் பாருங்க, டைகாட் ரூட். இத மட்டும் நல்லா மைண்ட்ல படிச்சிருங்க. இது என்ன படிக்கிறீங்களோ இதுதான் மத்த எல்லாத்தோட பேஸுமே உங்களுக்கு. இதே மாதிரிதான் இப்ப மோனோகாட் ரூட்லாம் நீங்க தனியா படிக்க மாட்டீங்க. அதுலயே அவன் என்ன சொல்லியிருப்பான்னா, இட் இஸ் சிமிலர் டு தட் ஆஃப் த டைகாட் ரூட் எக்ஸப்ட் இன் சர்டன் பிளேசஸ் ஒரு 3 பாயிண்ட் தான் சொல்லியிருப்பான். நான் சொல்றது புரியுதா? புரியுது மேம். அதனால நீங்க இந்த டைகாட் ரூட்டை மட்டும் கொஞ்சம் நல்ல தரோவா நான் சொல்லும் போது ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் வர்றதெல்லாம் ஈஸியா புரிஞ்சுக்குவீங்க. ஓகேவா? ஓகே மேம். ஓகே மேம். இப்போ இந்த டைகாட் ரூட் ஃபர்ஸ்ட் இங்க இங்க காமிச்சிருக்கான்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த மாதிரி ஒரு வேர் இருக்குது. இந்த வேர்ல நம்மளுக்கு இப்படி எல்லாம் ரூட் ஹேர்ஸ் இருக்குது. இப்ப இவன் என்ன பண்ணிருக்கான்னா இந்த பிக்சர்ல இது அப்படியே ஒரு வெட்டி இருக்கும், ஒரு ரவுண்டா வெட்டி, புரியுதா? ஒரு ரவுண்டா வெட்டி இந்த ரவுண்ட்ல இந்த ரூட் ஹேர் தான் இப்படி வெளியே இருக்கிறது. நான் சொல்றது புரிஞ்சுக்க முடியுதா? புரியுது மேம். எஸ் மேம், புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கப்புறம் இங்கெல்லாம் இப்படி இப்படி இந்த செல்ஸ் எல்லாம் இருக்குது, ஃபுல்லாவே இருக்குது. ஆனா நம்ம இந்த வரைஞ்சிருக்கிற பிக்சர்ல ஜஸ்ட் இதோட ஒரு ட்ரையாங்கிள் பார்ட் தான் நம்ம பார்க்க போறோம். அவுட்டர் எபிடெர்மல் செல்லு, அதுக்கப்புறம் கார்டெக்ஸ் அப்படின்னு பார்க்க போறோம். புரியுதா? எஸ் மேம். எஸ் மேம். இந்த சென்டர்ல இருக்கு பாத்தீங்களா இந்த பீஸ், இப்ப கட் பண்ணிருக்கேன்ல ஒரு ட்ரையாங்கிள், அந்த பீஸ் தான் இங்க வச்சு நம்ம படிக்க போறோம். இதே மாதிரிதான் அந்த ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஒரு இதுதான் காமிச்சிருக்காங்க அவங்க, இது மாதிரி காமிச்சிட்டு இதோட ஒரு சென்டரை காமிச்சிருக்காங்க, இந்த வியூ காமிச்சிருக்காங்க. இப்ப இந்த வியூல நீங்க என்ன பாக்குறீங்களோ இதுவே தான் இது ஃபுல்லாவே இருக்கு. புரிஞ்சுக்க முடியுதா பசங்களா? எஸ் மேம். எஸ் மேம். அவே எபிடெர்மிஸ், கார்டெக்ஸ் எல்லாமே எந்த வியூ பார்த்தாலும் இல்ல இந்த பக்கத்துல இருந்து ஒரு வியூ பார்க்கலாம், எப்படி வேணும், அதுதான் உங்களுக்கு இங்க காமிச்சிருக்கு. இப்போ இதுல அவுட்டர் மோஸ்ட் ரூட்னா எபிடெர்மல் அப்பண்டேஜ் என்னமா? ரூட்டோட எபிடெர்மல் அப்பண்டேஜ் ரூட்டோட அப்பண்டேஜ் ரூட் ஹேர், ஸ்டெம்மோட அப்பண்டேஜ் ட்ரைகோம்ஸ். ஓகே ஓகே மேம். ஓகே மேம். இப்போ இதுல நம்மளுக்கு மொத்தமே 4 பார்ட் தான் படிக்க போறோம். ஒன்னு அவுட்டர் எபிடெர்மிஸ், அதுக்கப்புறம் கார்டெக்ஸ், அப்புறம் எண்டோடெர்மிஸ், ஸ்டீல். மனப்பாடம் பண்ணுங்க. 4 என்னங்க? எபிடெர்மிஸ், கார்டெக்ஸ், எண்டோடெர்மிஸ், ஸ்டீல். இன்னொரு வாட்டி. எபிடெர்மிஸ், கார்டெக்ஸ், எண்டோடெர்மிஸ், ஸ்டீல். இந்த 4 தான் படிக்க போறோம்னு நினைச்சு படிங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க இந்த எபிடெர்மிஸ். ஓகேவா?
இந்த எபிடெர்மிஸ்ங்கிறது அவுட்டர் மோஸ்ட் லேயர், எபிப்ளம்மான்னு கூட சொல்லுவோம். இதுலதான் ரூட் ஹேர் இருக்குது. ஓகே, படிங்க யாரா ஒருத்தர். Epidermis. The outermost layer, many epidermal cells, motive as unicellular root hairs. கிளியராமா? Yes, ma'am. Yes, ma'am. நெக்ஸ்ட் கார்டெக்ஸ் பார்க்கலாம். It consists of several layers of thin-walled parenchyma cells with intercellular spaces. கார்டெக்ஸ்ல இதோ இங்க நீங்க பாக்குறீங்க பாருங்க, உருட்டையா நிறைய செல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுதான் கார்டெக்ஸ். அதுல என்ன செல் இருக்குன்னா பேரன்கைமா செல். நல்லா உத்து பாருங்க, 2 செல்லுக்கு நடுவுல ஸ்பேஸ் தெரியுதா இல்லையா? எஸ் மேம். தெரியுது மேம், intercellular spaces. அந்த ஸ்பேஸ் இது பேர் தான் என்ன ஸ்பேஸா? இன்டர்செல்லுலர் Intercellular ஸ்பேஸ். spaces. இப்போ உங்களுக்கு எபிடெர்மிஸ் புரிஞ்சிடுச்சு, கார்டெக்ஸ் புரிஞ்சிடுச்சு. அடுத்து எண்டோடெர்மிஸ் பார்க்கலாமா? Yes, ma'am. இப்போ இந்த பிக்சர்ல நடுவுல ஒரு மாதிரி பிங்க் கலர்ல ஒரு தெரியுதா? கார்டெக்ஸ் முடிஞ்ச பிறகு. தெரியுது மேம். இது பாத்தீங்கன்னா ஆக்சுவலா பேரல் ஷேப்ல இருக்கும். பேரல் தெரியும்ல, இந்த தண்ணி எல்லாம் புடிச்சு வைப்பாங்களே பேரல், தண்ணி Yes, பேரல். ma'am. எஸ் மேம். Yes, ma'am. அந்த மாதிரி இந்த ஒவ்வொரு செல்லும் எண்டோடெர்மிஸ் செல்லு பேரல் ஷேப்ல இருக்கும். பாருங்க, இப்போ நம்ம படிச்சதை அப்படியே சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் இது எபிடெர்மிஸ், இந்த மாதிரி நிறைய செல்ஸ் இருக்கிறாங்க, எபிடெர்மல் செல்ஸ், அண்ட் இட் ஹாஸ் எபிடெர்மல் அப்பெண்டேஜஸ். அது முடிச்ச பிறகு யார் இது? Cortex. கார்டெக்ஸ் பேரன்கைமாட்டஸ் செல்ஸ் வித் என்னது? இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ். Spaces. ஓட இவங்க எப்படி இருக்காங்க? இப்ப நடுவுல பேரல் ஷேப் நான் சொன்னேன் இல்லையா? பேரல் ஷேப்னா இந்த மாதிரிமா, இப்படி தண்ணி பேரல் பார்த்துருக்கோம்ல, அது அந்த மாதிரி. அது மாதிரி Yes, இப்படி ma'am. இப்படி அந்த செல்ஸ் அரேஞ்ச் ஆயிருக்கும். இதுதான் என்னன்னு சொல்றோம்? Endodermis. Endodermis. இன்னர்மோஸ்ட் லேயர் எண்டோடெர்மிஸ். எண்டோடெர்மிஸ். இப்போ தண்ணி இங்க இருந்து உறிஞ்சுது, இந்த பிளேஸ்ல தண்ணி உறிஞ்சுறாங்க. இங்க தண்ணி இருக்கு, இந்த ரூட் இப்படி தண்ணிய உறிஞ்சிட்டு இப்படி வந்து எந்த பக்கம் வேணா உள்ள வந்துடலாமாப்பா? அப்படியே இதுதான் இப்போ நம்மளோட இங்க வாஸ்குலர் அதுக்கு 4 இடம் இருக்கும் மேம். அப்படிலாம் வரக்கூடாது. நம்ம வீட்டே இருக்குன்னாலும் தண்ணி வருதுன்னா எங்க வேணா இப்படி கை நீட்டி சோறுக்குள்ள தண்ணி வா, ஜன்னலுக்குள்ள தண்ணி வான்னு வர சொல்லுவோமா? வரக்கூடாதுல்ல, ஜஸ்ட் டேப்ல தான் வரணும். அந்த மாதிரிதான் இந்த மாதிரி தண்ணி எல்லாம் டக்கு டக்குன்னு உள்ள எல்லாம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக இந்த பேரல் ஷேப் செல்லுல இங்க ஒரு கோட் இருக்கு, ஒரு வேக்சி கோட் இருக்கு. இந்த கோட்டுக்கு என்ன பேருன்னா சுபரின். என்ன பேரு? Suberin. சுபேரின். சுபரின். இந்த எண்டோடெர்மிஸ்குள்ளார இந்த மாதிரி சுபரின் எதற்காக இருக்குன்னா டு பிரிவென்ட் த என்ட்ரி ஆஃப் வாட்டர். நீங்க கேட்கலாம், மேம் அப்ப தண்ணி வரக்கூடாதுன்றீங்க, அப்ப எப்படி மேம் சைலத்துக்குள்ள தண்ணி போறது? இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா எப்படி போறது? கேள்வி வருமா வராதா? Yes, ma'am. எஸ் மேம். நம்ம என்சிஆர்டில கொடுத்திருக்க மாட்டாங்க, தெரிஞ்சுக்கோங்க. சில இடத்துல மட்டும் இந்த சுபரின் கோட் இருக்காது. அந்த மாதிரியா இருக்கிற செல்லு வழியா இப்படி தண்ணி வந்து அந்த மாதிரி
சில இடத்துல இந்த பாரு இங்க கூட இது அந்த மாதிரி. ஐயோ ஃபுல்லாவே போயிடுச்சு பாரு. அதானே மேம் பேசேஜ் செல். கரெக்ட். ஸ்டேட் போர்ட் புக்ல கொடுத்திருப்பாங்க, பட் என்சிஆர்டில கொடுத்திருக்க மாட்டாங்க. அந்த செல்லுக்கு என்ன ஸ்டேட் போர்ட்ல கொடுத்திருக்காங்க. அந்த மாதிரி அங்கங்க சில இடத்துல மட்டும் இந்த மாதிரி சுபரின் கோட் இருக்காது. அந்த இருக்காத இடத்த தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? பேசேஜ் செல்ஸ். ஸ்டேட் போர்ட்ல கொடுத்திருக்காங்க. சரி, இப்ப அடுத்து எண்டோடெர்மிஸும் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். எண்டோடெர்மிஸ் உள்ள இருக்கிற செல்லுக்கு உள்ள என்ன இருக்குன்னு படிச்சீங்க. கொஞ்ச நேரம் முன்னாடி தான் 4 சொன்னேன். 4 சொன்னேன். எபிப்ளமா, கார்டெக்ஸ், எண்டோடெர்மிஸ். இப்போ இந்த எண்டோடெர்மிஸ் உள்ளார இருக்கிற எல்லாருமே யாரு? ஸ்டீல். இந்த ஸ்டீல் நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் ஒரு ட்ரிக் சொல்றேன். P P P. இதுவே டைகாட் ரூட்டா இருந்தா மட்டும் நடுவுல C போட்டுக்கோங்க. பட் இந்த இது மட்டும் மாறும். பட் இந்த PPV எல்லா ஸ்டீல்லையும் காமன். ஸ்டீல்ல என்னென்ன இருக்கு? PPV, பட் டைகாட் ரூட்ல ஒன்னு எக்ஸ்ட்ரா. அது என்னது? ஓகேவா? இப்போ இந்த ஒவ்வொன்னா இதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் PPV சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் P stands for பெரிசைக்கிள். என்னமா? பெரிசைக்கிள். எண்டோடெர்மிஸ் உள்ளேயே இப்படி ஒரு லேயர் ஆஃப் செல்ஸ் இருக்கும். இந்த செல்லுக்கு பேரு தான் என்னது? பெரிசைக்கிள். இப்பதான் மேம் வாஸ்குலர் பண்டில் வரைஞ்சு காமிச்சேன். இந்த மாதிரி தண்ணி போற இடம் அப்படிலாம் வரைஞ்சு காமிச்சேனா? அதுதான் வாஸ்குலர் பண்டில். இப்ப இந்த P சொல்லிட்டேன், V சொல்லிட்டேன். இதுக்கு நடுவுல இருக்குது இல்லப்பா செல்ஸ். இதுக்கு நடுவுல பெரிசைக்கிள் வாஸ்குலருக்கு பண்டிலுக்கு நடுவுல நிறைய செல்ஸ் தான் இருக்கா? இது எல்லாமே இப்ப இன்கேஸ் ஃப்ளோயம் இருந்தா ரூட்ல வந்து ரேடியல் இல்லையா? இப்ப இந்த இடத்துல ஃப்ளோயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இத தவிர்த்து இருக்கிற எல்லா செல்லுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இது புரிஞ்சுதா உங்களுக்கு? இது பித்து. இந்த சீன்றது என்னன்னா the cells which is present, அதாவது இந்த பித்து தவிரவும் சில செல்லு வாஸ்குலர் பண்டிலுக்கு இடையில இருக்கும். இந்த பித்து தவிரவும் குறிப்பா இந்த மாதிரி இந்த இடத்துல அப்படி சில செல்ஸ் இருக்கும். அந்த செல்ஸ் தான் நம்ம கன்ஜக்டிவ் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? பெரிசைக்கிள், பித்து, வாஸ்குலர் பண்டில். இது இல்லாம some cells will be present in between the vascular bundle. அதுதான் conjunctive tissues. Okay? இப்போ இந்த anatomy of dicot root பக்காவா இருக்கா எல்லாருக்கும்? Yes ma'am. நோட் பண்ணிக்கோங்க. உள்ள போய் ஒன்னொன்னா படிச்சுட்டோம்னா சூப்பரா புரிஞ்சிடும். இந்த ஒரு பேஸ் தெரிஞ்சிருச்சுன்னா இதுல இருந்து மத்ததெல்லாம் லைட் மாடிஃபிகேஷன் தான். ஓகே?
நோட்டு Yes, ma'am. உள்ள போய் படிச்சிடலாம். இப்போ ஓரளவு ஐடியா கிடைச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பாப்போமா? Yes, ma'am. இப்போ எண்டோடெர்மிஸ். இப்போ நான் சொன்னேன்லமா அந்த சுபரின் இருக்கும்னு, அந்த என்டையர் சுபரின் இருக்கிற ரீஜியனை சேர்த்து ஒரு வார்த்தை சொல்லுவோம். அப்ப கூட நம்ம ரிங் எல்லாம் சேர்த்து கேம்பியல் ரிங்னு சொன்ன மாதிரி சுபரின் இருக்கிற மொத்தமும் சேர்த்து காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸ் என்னன்னு சொல்லுவோம்? Casparian strips. Casparian strips. Okay. Endodermis யாரா படிங்க பாப்போம். Endodermis, innermost layer of the cortex. It comprises a single layer of barrel-shaped cells without intercellular spaces. The tangential and radial walls. So இதுல சுத்தமா ஸ்பேஸ் கிடையாது. The tangential and the radial walls of the endodermal cells are a decomposition of suberin, water impermeable flaxen material in the form of Casparian strips. So இதுல என்ன இருக்கு? சுபரின் இருக்கு, வாட்டர் இம்பர்மியபிள் ஃபிளாக்ஸி மெட்டீரியல். ஓகேவா? Yes, ma'am. மொத்தமா சேர்த்து காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸ்னு சொல்லுவோம். ஓகே? Yes, ma'am. இல்ல ஏதாவது டவுட் இருக்கா? No, ma'am. இப்போ யாருக்கும் இதுல எதுவும் டவுட் இல்லலமா? ஸ்டீல் போயிரலாமா? Yes, ma'am. No, ma'am. ஸ்டீல்ல நான் சொன்னேன் பிபிவி. இது பிபிவி எதுவுமே மாறாது. ஜஸ்ட் ரூட்டா இருந்தா கன்ஜங்டிவ் டிஷ்யூ, ஸ்டெம்மா இருந்தா சீக் பதில் மெடுலரி ரே. அவ்வளவுதான் சேஞ்ச். மத்தபடி பிபிவி சேமா தான் இருக்கும். ஓகேவா? Yes, ma'am. இது படிக்கலாமா? Yes, ma'am. All tissues on the inner side of the endodermis together constitute steel. They include pericycle, pit, conjunctive tissue, vascular bundles. பெரிசைக்கிள், பித்து, கன்ஜங்டிவ் டிஷ்யூ, வாஸ்குலர் பண்டில். ஓகேவா? Yes, ma'am. படிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டீல் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இதுல பெரிசைக்கிள் படிங்க. Pericycle, a thin layers of thick-walled parenchymatous cells next to the endodermis. Initiation of lateral roots and vascular cambium during secondary growth takes place in these cells. ஸோ பெரிசைக்கிள் ஜஸ்ட் எண்டோடெர்மிஸ்க்கு உள்ள இருக்கிற ஒரு லேயரை தான் நம்ம பெரிசைக்கிள்னு சொல்றோம். நெக்ஸ்ட் Pit, innermost region. It is a small ஆர் இன்கான்ஸ்பிகுவஸ். அப்படின்னா ரொம்ப டிஃபரன்ஷியேட்லாம் பண்ண முடியாது. ரொம்ப சின்னது, பெருசா டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. நான் சொன்னேன்ல, அதுக்கு நடுவுலயே நம்மளுக்கு கன்ஜங்டிவ் டிஷ்யூ, வாஸ்குலர் பண்டில் எல்லாம் வந்துரும்னு சொன்னேன்ல, அதுதான் அர்த்தம். Yes, ma'am. Conjunctive tissue, the parenchymatous cells which lie between the xylem and phloem. Conjunctive tissue na the cell which is lie between xylem and phloem in root. இதுவே ஸ்டெம்ல na medullary rays between xylem and phloem. Okay va? Okay, ma'am. Next. Vascular bundles. 2 to 4 xylem and phloem patches. Later a cambium ring develops between xylem and phloem. 2 to 4 xylem and phloem. அப்புறமா கேம்பியல் ரிங். ஏன்னா இது டைகாட் ரூட் இல்லையா, நான் உங்களுக்கு வரைஞ்சு காமிச்சேன்ல, அந்த மாதிரி கேம்பியல் ரிங் ஃபார்ம் ஆகி அது கர்த் வந்து விட்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு அர்த்தம். கிளியர்? Yes, ma'am. பக்காவா? Yes, ma'am. Yes, ma'am. இந்த பேஸா வச்சுதான் நம்ம மத்ததெல்லாம் சொல்ல போறோம்.
மத்தது எதையும் திருப்பி இந்த மாதிரி ஃபுல்லாலாம் படிக்க போறது கிடையாது. கிளியரா? ஓகே மேம். எஸ் மேம். இப்ப பாருங்க மோனோகாட் ரூட் ஜஸ்ட் இந்த 3 பாயிண்ட் தான் எக்ஸ்ட்ரா. வேற ஒண்ணும் தனியா மோனோகாட் ரூட்டுக்காக நீங்க ஃபுல்லா படிக்க போறது இல்ல. எஸ் மேம். இது எபிடர்மிஸ், கார்டெக்ஸ், எண்டோடெர்மிஸ், பெரிசைக்கிள், வாஸ்குலர் பண்டில்ஸ் அண்ட் பிட். இதெல்லாம் அப்படியே நம்மளோட டைகாட் மாதிரி தான். எபிடர்மிஸ், கார்டெக்ஸ், எண்டோடெர்மிஸ், ஸ்டீல்ல பிபிவி. சேமா? எஸ் மேம். என்ன டிஃபரன்ஸ்? அங்க சைலம் பண்டில் பாருங்க 2ல இருந்து 4 பேட்ச். இங்க மோர் தென் 6 கவுண்ட் பண்ணி பாருங்க தெரியும். 8 இருக்கு மேம். மோர் தென் 6 பண்டில் இருக்கும். பிட்ஸ் வந்து அங்க ரொம்ப ஸ்மால்னு படிச்சீங்க. இங்க பிட்ஸ் கொஞ்சம் லார்ஜா இருக்கும். அங்க செகண்டரி growth உண்டு, இங்க நோ செகண்டரி growth. மோனோகாட் ரூட் நம்ம நிறைய படிக்க வேண்டியதே தேவையில்லை. அங்க இருக்கிறத அப்படியே எழுதிட்டு ஒரு 3 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா. சைலம் பண்டில் பிட் பத்தி சொல்றோம், நோ செகண்டரி growth. கஷ்டமா இருக்கா ஈஸியா இருக்கா? ஈஸியா தான் மேம் இருக்கு. படிக்கும் போது இது போல புரிஞ்சு படிச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியா ஆயிடும். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஸ்டெம் போயிடலாம். ஸ்டெம்முக்கு அப்புறம் லீஃப். அதோட அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு இந்த லெசன். நெக்ஸ்ட் போலாமா? எஸ் மேம். இப்ப நம்ம அடுத்து என்ன பார்ப்பா? ரூட் கிளியராடா? anatomy of Clear diagram. ma'am. Clear ma'am. ஸ்டெம் போறோம். சரியா? ஸ்டெம்லயும் அதே அங்க 4 என்னென்ன சொன்னேன் சொல்லுங்க. எபிடர்மிஸ், கார்டெக்ஸ், எண்டோடெர்மிஸ், ஸ்டீல். அவ்வளவுதான் சொன்னேன் இல்லையா? இங்க பாத்தீங்கன்னா எபிடர்மிஸ் சேம் தான். அந்த கார்டெக்ஸ்லயே வந்து 3ஆ பிரிச்சிருப்பாங்க. அதுக்குள்ளேயே உங்களுக்கு எண்டோடெர்மிஸும் வந்துடும். அதுக்கப்புறம் ஸ்டீல். 3 தான் இங்க. அங்க 4 சொன்னோம், எண்டோடெர்மிஸ தனியா சொன்னோம். இங்க கார்டெக்ஸையே 3ஆ பிரிச்சு அதுக்குள்ள எதை கொண்டாந்து போறோம்? எண்டோடெர்மிஸ். ஓகே, படிச்சிடலாமா ஒண்ணுன்னா? எஸ் மேம். படிங்க. Endodermis, outermost protective layer, covered with a thin layer of cuticle. It may be a trichomes and few stomata. ஆமா, சில ஸ்டெம்ல, எல்லா ஸ்டெம்லயும் எல்லாம் ஸ்டொமேட்டா இருக்காதுமா. சில ஸ்டெம்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டெம் will be doing the function of photosynthesis இல்லையா? பிலோக்ளேடுன்னு சொல்லுவோம். இந்த சப்பாத்தி பள்ளியில எல்லாம் பாத்தீங்கன்னா லீஃப் முள்ளா மாறிடும், ஸ்டெம் தான் போட்டோசிந்தசிஸ் பண்ணும். அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டொமேட்டா இருக்கும். ஓகே, அதான் அப்படி சொல்றாங்க. அண்ட் இதோட அப்பண்டேஜ்னு பாத்தீங்கன்னா ட்ரைகோம்ஸ் முடி. prevents loss of water. Multiple layers of cells arise in between epidermis and pericycle. It consists of 3 subzones: hypodermis, cortical layers, endodermis. ஒன்னொன்னா படிச்சிடலாம். ஹைப்போடெர்மிஸ், இது எல்லாமே கார்டெக்ஸ் தான். எண்டோடெர்மிஸ் போன இதுல தனியா படிச்சோம், இதுல அதையும் கார்டெக்ஸோட சேர்த்து படிச்சிருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் ஹைப்போடெர்மிஸ். Hypodermis, outer zone just below epidermis. It consists of a few layers of collenchyma. It provides mechanical strength to the wingstem. ரூட்டை விட ஸ்டெம்முக்கு கொஞ்சம் நிறைய ஸ்ட்ரென்த் வேணும். ஸோ அதனால அங்க வந்து நம்ம கார்டெக்ஸ் பேரன்கைமான்னு சொல்லி முடிச்சிட்டோம்.
இங்க ஹைப்போடெர்மிஸ்ல கோலன் கைமா தான் இருக்கு. கோலன் கைமா எதுக்குன்னா டு ப்ரொவைட் மெக்கானிக்கல் சப்போர்ட். ஹைப்போடெர்மிஸ்ல யார் இருக்கா? கோலன் கைமா. கோலன் கைமா எதுக்காக இருக்கு? மெக்கானிக்கல் சப்போர்ட். To give support. யங் ஸ்டெம்முக்கு எப்பவுமே கோலன் கைமா சப்போர்ட் கொடுக்கும். வயசான ஸ்டெம்முக்கெல்லாம் ஸ்க்ளீரன் கைமா சப்போர்ட் கொடுக்கும். ஓகே? Yes, ma'am. ஓகே மேம். Cortical nerves. During hypodermis, they consist of a round inward parenchyma cells with concentric intercellular spaces. இதுல நல்ல நிறைய டிஸ்டிங்க்டா இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ் இருக்கு. இது எங்க இருக்குன்னா ஹைப்போடெர்மிஸ்க்கு கீழே. இங்க என்ன டைப் ஆஃப் செல்ஸ் இருக்குன்னா பேரன்கைமா செல்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் Endodermis. Innermost layer cells are rich in starch grains and surface covered starch sheet. ஆமா, அங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மெயினா ரூட்னு பொழுது தண்ணி தான். தண்ணிக்காக சுபரின்னு. இங்க ஸ்டெம்னு பொழுது உணவு. சோ உணவு வந்து பாருங்க ஸ்டார்ச். ஸ்டார்ச் கிரெயின்ஸ் இருக்கு, ஸ்டார்ச் ஷேப். ஓகேவா? Yes, ma'am. Yes, ma'am. நோட் பண்ணிக்கோங்க டைகாட் ஸ்டெம் ஃபுல்லா இது வரைக்கும். அப்புறம் ஸ்டீல் மட்டும் போய் பார்த்துடணும். நீங்க உட்கார்ந்து கொஞ்ச நேரம் படிச்சு உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி ஃப்ளோ சார்ட் எழுதி வச்சிட்டீங்கனாலே தட் இஸ் மோர் தென் இனஃப். Noted. ஃபுல்லா நோட் பண்ணிட்டீங்களாடா எல்லாரும்? Yes, ma'am. நெக்ஸ்ட் பாருங்க, டைகாட் ஸ்டெம்ல ஸ்டீல். ஸ்டீல்னா என்னன்னு சொல்லிருக்கேன்? ஸ்டீல்னா பிபிசிவி. இது வந்து சி இருக்காது. சிக்கு பதில் இங்க என்ன இருக்கும்? இங்க எம் இருக்கு. மெடுலரி ரேஸ் இருக்கும். இங்க சி, இங்க எம். எம்னா மெடுலரி. ரெண்டும் ஆனா அர்த்தம் சேம் தான்டா. செல்ஸ் பிட்வீன் த பண்டில்ஸ் அவ்வளவுதான். ஓகே, இப்போ இங்க இருக்கிற ஸ்டீலை பத்தி படிச்சிடணும். ஃபர்ஸ்ட் பெரிசைக்கிள். சரிமா? Pericycle. It is present on the inner side of the endodermis and above phloem in the form of semilunar patches of sclerenchyma. பெரிசைக்கிள் எண்டோடெர்மிஸ் குள்ள இருக்கும். அது அதே மாதிரி சேம் தான். இங்க இருக்கிற செல்லுக்கு என்ன பேரு? ஸ்க்ளீரன் கைமா. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஸ்டெம்ல ஃபர்ஸ்ட் மேல கோலன் கைமா, அப்புறம் பேரன் கைமா. உள்ள பெரிசைக்கிள்குள்ள என்ன வந்துருச்சு? Sclerenchyma. அடுத்து Medullary layers. Two layers of radially placed parenchyma cells between vascular bundles. மெடுலரி லேயர்ஸ்ல few layers of radially placed parenchyma. எப்பவுமே இது மட்டும் தெரியும். மெடுலாவோ சரி, கன்ஜங்டிவ்னாலும் சரி, cells present between the vascular bundles. Vascular bundles. Large in number, the rearrangement is a characteristic of dicot stem. Each vascular bundle is conjoined and open. Protoxylem is endark. So protoxylem is endark. Endarkனா என்ன? எக்ஸார்க்னா என்ன? யாருக்கா தெரியுமா? மேம் endarkனா இன்னர்ல இருக்கு மேம். இன்னர்ல பிரசன்ட் ஆயிருக்கு. புரோட்டோசைலம் மெட்டாசைலம் வச்சு சொல்றதுதான் என்டார்க் எக். ஃபர்ஸ்ட் இது தெரியுமா? புரோட்டோசைலம் மெட்டாசைலம்னா என்னன்னு? எஸ் மேம். எஸ் மேம். புரோட்டோசைலம்னா அவுட்டர் நோக்கி இருக்கு, மெட்டாசைலம்னா இன்னர்ல இருக்கு. உள்ள இன்சைடு. அப்படி அர்த்தம் கிடையாதுப்பா, நான் சொல்றேன்.
புரோட்டோசைலம்னா இப்போ இன்னைக்கு கிளாஸ்க்கு யார் ஃபர்ஸ்ட் வந்தா? இன்னைக்கு யாருமா நம்ம உள்ள ஃபர்ஸ்ட் வந்தீங்க? யாராவது வந்திருப்பீங்களா? வந்திருக்கும் போது 2 1ன்னு பாத்துருப்பீங்களா? சும்மா ஒரு பேர் சொல்லுங்கடா. பேர் சொல்லுப்பா. கணபதி மேம். சரி, இது வந்து கணபதின்னு நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறாரு. அடுத்து பாலபாரதி மேம். யாரு பேரு? பாலபாரதி. பாரதி. யார் முதல்ல வராங்களோ சரியா அவங்க வந்து இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வர்றவங்க இருக்காங்க. இப்ப புதுசா வர்றவங்க இப்படி இப்படி ஆட் ஆகுறாங்க. ஓகே, புரியுதா? Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா முதல்ல வர்றவங்க புரோட்டோ, அதாவது அவங்க பழசாயிட்டாங்க. சரியா? இது இப்ப நீங்க வந்து இந்த ட்ரிக் ஞாபகம். ஸ்டெம்னா டி எண்டா இருக்கு. ஸ்டாண்டர்ட் ஸ்டெம்னா எண்டா இருக்கு. ரூட்ல வந்து எக்ஸா இருக்கு. இத ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்டெம்னா என்னது? எண்டா இருக்கு. எண்டா இருக்கு. ரூட்னா எக்ஸா இருக்கு. ஃபர்ஸ்ட் இத நோட் பண்ணுங்க. அப்புறம் எண்டா இருக்கு எக்ஸா இருக்குன்னா என்னன்னு சொல்றேன். அதுலயே உங்களுக்கு புரோட்டோசைலம் மெட்டாசைலம்னா என்னன்னு பக்காவா தெரியும். புரியுதா? Yes, ma'am. Noted, ma'am. எண்டா இருக்கு ஸ்டெம். சரியா? எண்டா இருக்கு ஸ்டெம், எக்ஸா இருக்கு ரூட். அது உங்களுக்கு இல்லையா? எண்டா இருக்குன்னா புரோட்டோசைலம் லொகேட்டட் டுவர்ட்ஸ் த சென்டர். எண்டா இருக்குன்னா புரோட்டோசைலம் எங்க இருக்குமா? சென்டர். Center. Metaxylem. Metaxylem is located towards the periphery. இப்ப நான் வரைஞ்சு காமிச்சல, முதல்ல வந்தவங்க இதுதான் ஒரு ரூட்டோட சென்டர்னு வைங்க. முதல்ல வந்தவங்க சென்டர் புரோட்டோசைலம். பின்னாடி 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 இப்படி. ஓகேவா? Okay, ma'am. The protoxylem is located towards the center, while the metaxylem is located towards the periphery. First note பண்ணுங்க. Noted, ma'am. Protoxylemனா first வந்ததா லாஸ்ட் வந்ததா? First. ஆமா, புரோட்டோ தான் முதல்ல வரும். சரியா? மெட்டா கடைசியா வந்தது. இது புரியுதா உங்களுக்கு? Yes, ma'am. Yes, ma'am. புரியுது. முதல்ல வந்தவங்க சென்டர், லாஸ்ட் வந்தவங்க பின்னாடி உட்கார்றாங்க. இது வந்து நம்ம இந்த லைவ் கான்சர்ட்லாம் போயிருக்கீங்களா? ஏஆர் ரஹ்மான் அவர்லாம் பண்ணுவாரு கான்சர்ட். Yes, ma'am. அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா முதல்ல இருக்கிறவங்க தான் அந்த சீஃப் கெஸ்ட் மாதிரிலாம். அதுல முதல்ல இருக்கிறது தான் நிறைய காசு. கரெக்டா? VIP மாதிரியா மேம்? பே பண்ணிடும். நம்ம இப்ப லேட்டாலாம் போறோம், கம்மி காசு அப்படின்னா பின்னாடி இருக்கும். கரெக்டா? அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. லைவ் கான்சர்ட் எண்டா இருக்கு. இப்ப எக்ஸா இருப்பாங்க. இதுல முதல்ல வர்றவங்க பின்னாடி. நான் சொல்றது புரியுதா? Yes, ma'am. Yes, ma'am. இது சினிமா தியேட்டர். சினிமா தியேட்டர்ல முதல் சீட்டு காசு ஜாஸ்தியா கடைசி சீட்டா? கடைசி சீட் தான். அந்த மாதிரி இது வச்சுக்கோங்க.
சோ இதுல முதல்ல புரோட்டோசைலம், உள்ளுக்குள்ள மெட்டாசைலம். எண்டார்க் எக்ஸார்க் இப்ப பக்காவா இருக்கா உங்களுக்கு? எஸ் மேம். புரோட்டோசைலம்னா முதல்ல வர்றதுன்னு அர்த்தம், மெட்டாசைலம்னா பின்னாடி வரவங்கன்னு அர்த்தம். எண்டார்க்னா புரோட்டோசைலம் சென்டர், மெட்டாசைலம் பெரிஃபெரி. எக்ஸார்க்னா மெட்டாசைலம் சென்டர், புரோட்டோசைலம் பெரிஃபெரி. ஓகேவா? புரிஞ்சுச்சா? ஓகே மேம். இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க டாக்டர் ஆக போறீங்கன்னா ஆர்எக்ஸ், ஆர்எக்ஸ்னா நான் பிரிஸ்கிரைப் பண்றேன், பிரிஸ்கிரிப்ஷன்ல எல்லாம் டாக்டர் எழுதிருப்பாங்க ஆர்எக்ஸ். சோ ரூட் எக்ஸார்க், ஸ்டெம் எண்டார்க். புரிஞ்சுச்சா? எஸ் மேம். எஸ் மேம். தான் இருக்கு. கிளாஸ்ல அதை முடிச்சுட்டு ஃப்ராக முடிச்சிடுறேன். முடிச்சிட்டேன்னா 2 யூனிட் நம்ம ஃபுல்லா முடிச்சிட்டோம். முடிச்சிட்டோமா? எஸ் மேம். எஸ் மேம். எஸ் மேம். நம்மளும் செல்லுக்கு வந்துடலாம், செல் லெசன் படிச்சிடலாம். ஓகே? Yes, ma'am. Okay ma'am. Okay students, thank you. Bye. Thank Thank you ma'am. Bye ma'am. Thank you ma'am. Bye ma'am. மேம். Bye. Thank you. Bye. மேம், சொல்லுப்பா. அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி மேம். Oh, thank you. Thank you. Advance happy Advance happy Diwali ma'am. Advance happy Diwali. Thank you, Pa. Thank you so much for advance happy Diwali wishes. Thank you ma'am. Bye ma'am. Thank you, Pa. Bye. Pa. Thank you. Thank you, Ashwin, Charu. Thank you.